வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? பங்கமுற சொன்னார் பழுதாமோ, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், மரணாரை போல இறந்துண்டு வாழோம் இனி. ஆக ஈசனை பார்த்து நக்கீரர் சொல்றாரு, ஆமாம், சங்கை அறுத்து தொழில் செய்து அந்த வருமானத்தில் நாங்கள் வாழ்வோம். ஆனால் உம்மை போல் பிச்சை எடுத்து யாம் பிழைப்பு நடத்துவதில்லை. உலகையாலும் ஆதி சிவனை பார்த்தே ஒரு தமிழ் புலவர் இப்படி பேசினாருங்கிறது நமக்கு வியப்பா இருக்கு. ஆனா இதை தாண்டி இந்த நிகழ்வுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது முதல் வரி, சங்கருப்பது எங்கள் குலம். இத ஏனோ தானோன்னு நக்கீரர் சொல்லிட்டு போகல. சங்கருப்பது அந்த ஒத்த வார்த்தைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டு பழமையான தமிழரின் வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இந்த புகைப்படத்தை பாருங்க. இது தமிழகத்துல மண்ணுக்கடியில செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைத்தது. இதுல சங்கு பல அடுக்குகளா வெட்டப்பட்டிருக்கு. இதை யார் அறுத்தாங்கன்னு தேடினோம்னா அப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு விடை. அலைக்கடல் முத்தமிடும் குமரியின் மடியில் முளைத்த ஆதி வேர்தான் திசையெட்டும் திமிரோடு ஆண்டயம் முப்பாட்டன் நிலம். திரைக்கடல் கிழித்து திமிலோடு ஏறி தமிழன் ஈன்றெடுத்த வெண்முத்தே யவனன் தங்கம் கொடுத்து ஏங்கி கிடந்த எம் ஆழி செல்வ குவியல். யவனன் மட்டுமா, சீனன், கிரேக்கன், பாரசீகன், எகிப்தியன் தேடி வந்து காலில் விழுந்தே திகட்டாத அளவில் வாங்கி சென்ற தமிழர் பொக்கிஷம். சங்கினை அறுத்து சரித்திரம் செதுக்கிய எம் மூத்தோனின் கலைத்திறமே வலம்புரி சங்கின் வலவிகள் அணிந்து முந்துரை தெய்வத்தை வழிபட்ட மறவர் குல மங்கையரின் அழகு. கூந்தலில் முத்தணிந்து கடற்கரை மணலில் கவிதை பாடிய காரிகைகள், ஆழ்கடல் மூழ்கி அச்சமின்றி முத்தெடுத்த மாந்தர்களின் சொந்தக்காரிகள். இப்படி உலகிற்கே நாகரீகம் ஊட்டிய உன்னத தமிழரின் ஆதி துறைமுகம், அதுதான் பாண்டியர்களின் கொற்கை நகரம். ஆமா, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம் பாண்டியர்களின் தொலைந்து போன கொற்கை நகரத்தின் சுவடுகளை தேடிதான் பயணிக்க போறோம். ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு இது. அதனால எப்பவும் போல இந்த வீடியோவை ஆற அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் லெஜெண்டரி ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். சங்கருப்பது எங்கள் குலம் அப்படின்னு ஈசன் கிட்டயே நக்கீரர் வாதிட்டப்போ சொன்ன இந்த ஒற்றை வரிக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கடல்சார் வணிக அரசியலே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த சங்கருப்பது வெறும் வார்த்தை கிடையாது. 1000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பாண்டியர்களின் ஒரு மாபெரும் பொருளாதார தொழில். பழங்கால பாண்டியர்களுடைய கடல்சார் வெற்றியும் அந்த வெற்றிக்கு அஸ்திவாரமா இருந்த சங்கருக்கும் தொழிலும், அதிலிருந்து உருவான விலை மதிப்பற்ற அணிகலன்களும், அதோடு சேர்ந்த ஆழ்கடல் முத்தும் தான் கொற்கை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரத்தையே உருவாக்குச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகழ்வாய்வுல கொற்கையில கிடைச்ச வெட்டப்பட்ட சங்குகள் ஏதோ இயற்கையா நடந்த நிகழ்வு இல்லை. இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு 110 வருடம் பின்னோக்கி போகணும். 1915 ஜேம்ஸ் ஹார்னஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இந்தியாவுடைய சங்குகளை பத்தி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செஞ்சாரு. அந்த ஆய்வு முடிவுகளை த இந்தியன் கான்ச் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு ஹிந்து லைஃப் அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற புத்தகத்துல வெளியிட்டாரு. அதுல ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, கொற்கை அல்லது கிரேக்கர்கள் அவங்க பாஷையில சொல்லக்கூடிய கொல்காய் ஒரு காலத்துல உலகத்துக்கே சங்கு மற்றும் முத்துக்களை விநியோகம் செஞ்ச தலைமை இடமா இருந்திருக்கு. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் இருக்கிற சீதோஷ்ண நிலை தான் சங்கு குளிப்பதற்கும் முத்து எடுப்பதற்கும் உலகத்திலேயே சிறந்த இடமா இந்த இடத்தை மாத்தி இருக்குன்னு அவர் சொல்றாரு. நீங்க வரைபடத்துல பார்த்தாலும் இது இரண்டுக்கும் நடுவுல தான் கொற்கை அமைஞ்சிருக்கும்.
அது மட்டும் இல்லாம கொற்கை பகுதியில கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான சங்கு வளையல்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. மண்ணில இருந்து தோண்டி அதை எடுத்த உடனே ஜேம்ஸுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நவீன காலத்துல தொழிற்சாலையில செய்யக்கூடிய சங்கு அணிகலன்களை விட இது அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சாம். இததான் அவர் இப்போ டாக்காவில் செய்யப்படுற பொருட்களுக்கு இணையாக அதே தரத்தோடு இது இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ பழந்தமிழர்களின் கலை நுணுக்கம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ஹார்னஸ் சொல்ற அந்த 1000 வருடம் அப்படிங்கிறது கொற்கையுடைய சரித்திரத்துல ஒரு சின்ன துளிதான். வாங்க நான் உங்களை இன்னும் பழமையான காலத்துக்கு, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சங்க காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். அந்த காலத்து பாண்டியர்கள் மதுரைய ஒரு தலைநகரமா வச்சிருந்தாலும் அவங்களுடைய கடல்சார் தலைநகரமா வர்த்தக மையமா இருந்தது இந்த கொற்கை தான். மதுரையை விடவும் செல்வாக்கு மிக்க ஒரு இடமா கொற்கை இருந்திருக்குங்கிறதுக்கு சிலப்பதிகாரமே ஒரு மிகப்பெரிய சாட்சி. கண்ணகி கோபத்தோடு தன் கையில் இருந்த கால் சிலம்ப தரையில் அடிக்க அதுல இருந்து மாணிக்க பரல்கள் தெரிச்சுது. இத பார்த்த மறுகணம் அந்த பாண்டிய மன்னன் தலை குனிஞ்சான். தன் தவறுக்காக வருந்தி கண்ணீர் விட்டான். அடுத்த கணமே தன் உயிரையும் விட்டான். கண்ணகியின் கோபம் அடங்கல. நெருப்பு தெய்வம் அவ முன்னாடி வந்து நின்னுச்சு. குழந்தைகள், முதியவர்கள், தவறறியா பெண்கள், தடம் மாறா ஆண்கள், இவர்களை தவிர தீய எண்ணம் கொண்ட அனைவரும் தீயில் கருகட்டும் அப்படின்னு சொல்ல மதுரையே கொழுந்து விட்டு எரியுது. இது வரைக்கும் தான் நிறைய பேருக்கு கதை தெரியும். இதுக்கப்புறம் நடக்கிற கதையில தான் கொற்கையின் அரசரே வராரு. சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம் இந்த பாடலை கவனிங்க. போந்தை கண்ணி பொறைய கேட்டருள் கொற்கையிலிருந்த வெற்றிவேல் செழியன் பொன் தொழில் கொள்ளர் ஈரை 100வர் ஒரு முலை குறைத்த திருமா பத்தினிக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, கணவனுக்காக தன் ஒரு மார்பையே அறுத்து உயிர் துறந்த கண்ணகியின் கதையை கேட்டு பாண்டிய மன்னன் அவருடைய தம்பியான கொற்கையை ஆட்சி செஞ்ச வெற்றிவேல் செழியன் மதுரைக்கு வராரு. கோவலன் மரணத்திற்கு காரணமாக இருந்த பொற்கொள்ளர் இனத்தை சேர்ந்த 1000 பேரை பலி கொடுத்து கண்ணகிக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கண்ணகிக்கு ஒரு கோவிலையும் கட்டுறாரு. இப்பவும் வெற்றிவேல் அம்மன் அப்படிங்கிற பெயர்ல கொற்கையில அதே கண்ணகி கோவில் இருக்கு. இப்பவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெற்றிவேல் பாண்டியன் உருவாக்கிய அந்த கோவிலுக்கு நம்மளால போய் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் சோழர் காலத்திலையும் பராமரிக்கப்பட்டிருக்கு. அந்த கோவில் கல்வெட்டு வாயிலா இந்த தகவல் நமக்கு தெரியுது. முதலாம் குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் இந்த கோவிலுக்கு தானமாக நிலங்கள் வழங்கப்பட்டது கோவில் கல்வெட்டு பதியப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வெற்றிவேல் செழியன் வழிவந்த பாண்டியர்கள் தான் கொற்கைய ஒரு உலகத்தரம் வாய்ந்த வணிக மையமா மாத்துறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம இறங்கி சாலைகள்ல நடந்து பார்த்தோம்னா கருப்பு நிறத்துல தார் தான் இருக்கும். ஆனா இதே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொற்கை வீதிகள்ல நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுக்குவோம். கீழே குனிஞ்சு நீங்க பார்க்கும்போது உங்களை சுத்தி முத்துக்கள் தான் சிதறி கிடக்கும். அகநானூறு பாடல் இத ரொம்ப பிரமிப்பா சொல்லுது. புலவு பொருதழித்த பூநூறு பரப்பின் இவர் திரை தந்த ஈங்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வடு தபுக்கும் நல்தேர் வழுதி கொற்கை முன்துரை. இதோட அர்த்தம் என்னன்னா, கொற்கை துறைமுகத்துல குமிஞ்சு கிடக்கிற முத்துக்கள் அந்த வீதியில போற குதிரைகளுடைய காலடியில சிக்கி செதறுமாம். ஒரு குதிரை ஓடி வரும்போது அதோட கால் தடம் மண்ணுல பதியறதுக்கு பதிலா அங்க சிதறி கிடக்கிற முத்துக்கள் மேல பட்டு அந்த முத்துக்களே உடைந்து சிதறுமாம். யோசிச்சு பாருங்க, முத்துங்கிறது இன்னைக்கு எவ்வளவு விலை உயர்ந்த பொருள். ஆனா அன்னைக்கு கொற்கை வீதிகள்ல அது குதிரை மிதிச்சு உடைகிற அளவுக்கு சர்வ சாதாரணமா புழக்கத்துல இருந்திருக்குன்னா அந்த ஊருடைய செல்வ வளம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தை கூட அங்க எவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்ததுன்னு சிறுநராற்றுப்படை பாடல் ஒண்ணு விளக்குது. வாழ்வாய் எருந்தின் வயிற்றகத்தடக்கி தோல்புற மறைக்கும் நல்கூர் நுசுப்பின் உளறியல் ஐம்பால் உமட்டியர் ஈன்ற கிளர்பூன் புதல்வரோடு கிளி கிளி யாடும்.
கொற்கையில் இருக்கக்கூடிய உமட்டியர், அதாவது ஒரு சாதாரண உப்பு விற்கும் பெண் பெற்றெடுத்த குழந்தை விளையாடுவதற்கு கிளுகிளுப்ப வச்சிருப்பாங்களாம். அந்த கிளுகிளுப்புக்குள்ள போடுறதுக்கு மணிகளோ கற்களோ பயன்படுத்த மாட்டாங்களாம். அதுக்கு பதிலா விலை உயர்ந்த முத்துக்களை அதுக்குள்ள போட்டு அதை கொண்டு சத்தம் எழுப்பி அந்த குழந்தை விளையாடுமாம். முத்துக்களை போட்டு வீதியில் விளையாடும் குழந்தைகள். இது கவிதையா சொல்லக்கூடிய ஒரு மிகைப்படுத்தல் கிடையாது. இதுதான் கொற்கையுடைய அன்றைய யதார்த்தம். பாண்டியர்களின் இந்த முத்து நகரம் உலகத்துக்கே ஒரு பேராசையை உண்டாக்குச்சு. கொற்கையின் பெருமைகளையும் ரகசியங்களையும் இன்னும் ஆழமா நாம தெரிஞ்சுக்கணும்னா பழந்தமிழகத்துக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளையும் நாம புரட்டி பார்க்கணும். கடல் கடந்து வந்தவங்க எப்படி நம்ம தமிழகத்தின் பெருமைகளை சொல்றாங்கிறது வரலாற்று ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த பெரிஃபிலஸ் ஆஃப் எரித்ரேயன் சீ, இது ஒரு மர்மமான பயண குறிப்பு. இந்த பயண குறிப்பு ஒரு தனிப்பட்ட நபரால எழுதப்பட்டது இல்லை. கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய யவனர்கள், அதாவது ரொமானியர்கள், அவங்க போகக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் இந்த புத்தகத்துல குறிப்பா எழுதி வச்சுப்பாங்க. இந்த புத்தகம் கை மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு டிராவல் கைட் மாதிரி அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இதுல 1ஆம் நூற்றாண்டு குறிப்பு படி கொற்கைய கொல்கோய் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், சீனர்கள், எகிப்தியர்கள், இப்படி உலக நாடுகள்ல கடல் வணிகம் செய்யும் அனைத்து மக்களும் புழங்கிய ஒரு இடமா இது இருந்திருக்கு. ஒரு பன்னாட்டு கப்பல் தளம் மாதிரி முத்துக்குளிக்கும் தொழில் தமிழர்களுக்கு கைவந்த கலையா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அவ்வளவு அடி ஆழத்துல முத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் பழந்தமிழர்கள் தவிர உலகத்துல வேற யாராலையும் செய்ய முடியலன்னு அந்த குறிப்புகள் சொல்லுது. முத்துக்கள் மட்டுமில்லாம கொற்கை துறைமுகத்துல இருந்து மிளகு, ஆடைகள், யானைகள் மற்றும் அரிய வகை மணிகள், இப்படி பல விஷயங்கள் ரோமானிய பேரரசுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா ராணி கிளியோபட்ரா கொற்கை முத்துக்களை ஏகப்பட்ட அளவுல வாங்கி குவிச்சிருக்காங்க. அந்த முத்துக்களை வினிகர்ல கரைச்சி குடிக்கிறது எப்போதும் இளமையா வச்சிருக்கும்னு இதை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னு அந்த குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரோம பேரரசுடைய கஜானாவுல மொத்த தங்கமும் காலியா போற அளவுக்கு பாண்டியர்களுடைய முத்துக்களை ரோம் நாட்டவர்கள் வாங்கி குவிச்சிருக்காங்க. இதனாலேயே ரோம அரசர் பாண்டியர்களுடைய முத்துக்களுக்கு தடை விதித்தது வரலாற்றுல பதிவாகி இருக்கு. அடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எகிப்திய புவியியலாளர் தாலமி கொற்கை நகரத்தை ஒரு மிகப்பெரிய எம்போரியம் அப்படின்னு சொல்றாரு. எம்போரியம்னா ஒரு மிகப்பெரிய சர்வதேச சந்தையை குறிக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு வணிகர்களும் வந்து தங்குற, வியாபாரம் செய்யற ஒரு நவீன நகரமா அன்னைக்கே கொற்கை இருந்திருக்கு. அங்கு வாழ்ந்த நம் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க அணிந்திருந்த ஆடை, கட்டிய மாட மாளிகைகள், அங்க இருந்த பிரம்மாண்டமான கலங்கரை விளக்கம், இப்படி அவர் பார்த்த எல்லா விஷயங்களையும் வியந்து அவர் எழுதியிருக்காரு. 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரொமானிய வரலாற்று ஆசிரியர் ஃபின்லியும் தாலமி சொல்லக்கூடிய அதே விஷயங்களை தான் சொல்லி இருக்காரு. இதை தாண்டி இவர் சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரொமானிய பெண்கள் தமிழக முத்துக்களை அணிவதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்களாம். காதணிகள், ஆடைகள், இது எல்லாம் தாண்டி காலணிகள்ல கூட முத்துக்களை பதிச்சு அணிந்து கொண்டதை ஒரு கௌரவ சின்னமா பின்லி விவரிச்சிருக்காரு. பாண்டியர்களும் கொற்கை வழியா தான் தங்களுடைய இறக்குமதிகளை செஞ்சாங்க. சீனத்து பட்டு, அரேபிய குதிரைகள், ரொமானிய கண்ணாடி பாத்திரங்கள், ஆயுதங்கள் செய்ய உலோகங்கள், இப்படி பல விஷயங்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்த இந்த பிரம்மாண்டமான வரலாறு 10ஆம் நூற்றாண்டிலேயே அடி வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை பத்தின தகவல்களை 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மார்கோ போலோ நமக்கு விவரிக்கிறாரு. கிபி 1892ல மார்கோ போலோ இந்தியாவுக்கு வராரு. வந்தவர் கொற்கையை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுக்கிறாரு. ஒரு காலத்துல உலகத்தையே இயக்கும் ஆற்றல் கொண்ட இந்த கொற்கை நகரம் இப்போ தன்னுடைய பொலிவை இழந்து கடல் உள்வாங்கினதுனாலயோ இல்ல ஆறு தன் பாதையை மாத்தினதுனாலயோ துறைமுகமா இருக்கும் தகுதியை இழந்துருச்சு.
கொர்க்கைக்கு பதிலா காயல்பட்டினம் அப்படிங்கிற ஒரு புதிய துறைமுக நகரத்தை பாண்டியர்கள் உருவாக்கிட்டாங்கன்னு மார்கோ போலோ சொல்றாரு. 10ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கொர்க்கை நகரம் வத்தி போனதுக்கு ஒரே காரணம் தாமிரபரணி ஆறு தான். இந்த தாமிரபரணி ஆறு தமிழகத்துக்குள்ளேயே பொதிகை மலையிலேயே உருவாகி கடைசியா தமிழக எல்லையிலேயே போய் கலக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஆறு. அறிவியலாளர்களுடைய கூற்றுப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொர்க்கை வழியா கடலுக்கு போய்கிட்டு இருந்த தாமிரபரணி காலம் ஆக ஆக அதோடைய வழித்தடத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இருக்கு. இதன் காரணமா கொர்க்கைக்கு போகக்கூடிய நீர்வரத்து குறையவே கொர்க்கை துறைமுகம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கடற்கரையை விட்டு கடல் இன்னும் தள்ளி உள்ள போயிடுது. இதனால 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுகத்தை கைவிடும் நிலைக்கு பாண்டியர்கள் தள்ளப்படுறாங்க. இப்ப நீங்க வரைபடத்துல பாத்தீங்கன்னா கூட கொர்க்கை நகரத்துக்கும் கடற்கரைக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல அந்த துறைமுக நகரம் மண்ணுக்கடியில புதைந்து போகுது. ஆமா, இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கொர்க்கை நகரமே நம்ம காலுக்கடியில தான் புதைஞ்சிருக்கு. இந்த தமிழர்களின் தொலைந்து போன நகரத்தை கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கழித்து 1870 தான் பிரிட்டிஷ் அதிகாரி ராபர்ட் கால்ட்வெல் தேட ஆரம்பிச்சாரு. அவர் தான் கொர்க்கையில முதல் முறையா அகழ்வாராய்ச்சி செய்தவர். அவருடைய தேடல்ல அவர் கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த கொர்க்கை மண்ணுக்கடியில அவருக்கு முதுமக்கள் தாழி கிடைக்குது. தங்கத்தாலான சில நாணயங்கள் கூடவே எலும்பு கூடுகளும் அதுல இருந்திருக்கு. கால்ட்வெல் இதை பார்த்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் சொன்னாரு. நாம நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணுக்கடியில 5 இருந்து 6 அடி ஆழத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 2500 வருட நாகரிகம் புதைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு கீழடி 2600 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தமிழகத்துடைய மிக பழமையான ஆதாரபூர்வமான தொன்மமா இது கருதப்படுது. அதுக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு கால ஒப்பீட கால்ட்வெல் 150 வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா கொர்க்கை இன்னுமே நம்மள பின்னாடி கூட்டிட்டு போகுது. இதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்து 1968 ஒட்டுமொத்த இந்தியாவின் வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சியை தமிழக தொல்லியல் துறை செஞ்சாங்க. 1968 கொர்க்கையில நடந்த அந்த அகழ்வாராய்ச்சி தான் தமிழகத்துல செய்யப்பட்ட முதல் அகழ்வாராய்ச்சி. அப்போ 8 குழிகள் வெட்டப்படுது. என்னென்ன கிடைச்சதுன்னு சொல்றேன். செங்கற்களாலான கட்டிட சுவர்கள், சங்காலான அணிகலன்களும் வளையல்களும், முதுமக்கள் தாழிகள், பானை ஓடுகள். குறிப்பா அந்த பானை ஓடுகள்ல தமிழி எழுத்துக்களும் தமிழ் மக்களால எழுதப்பட்டிருக்கு. இந்த எழுத்து ஆதாரம் ஒன்றே போதும் இது 2500 வருட பழமை தன்மையை தொட்ட இடம்னு சொல்ல. ஆனா இதுக்கப்புறம் நடக்கிறது தான் உச்ச கட்ட விஷயம். தமிழ்நாடு தொல்லியல் துறை வெப்சைட்ல இந்த கடைசி வரிதான் நீங்க படிக்க வேண்டியது. Charcoal samples were collected which were assigned to 785 BCE by the Tata Institute of Fundamental Research, Mumbai. அதாவது இந்த பகுதியில நம் தமிழ் மக்கள் ஒரு காலத்துல விறகு எரித்த கரித்துண்டை எடுத்துட்டு போய் டாட்டாவுடைய ரிசர்ச் நிறுவனம் ஆய்வு செய்யுது. அதுபடி இந்த கொர்க்கை நகரம் கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கும் மேல பழமையானதுன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. அதாவது கீழடிக்கு முன்னாடியே புதைந்து போன ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகம் தான் இந்த கொர்க்கை நகரம். இன்னைக்கு கொர்க்கைய யாருமே கண்டுக்கிறது இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கொர்க்கையில நாணயங்களை அச்சடிக்கும் அக்கசாலை இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. அதுவும் இங்க இருக்கக்கூடிய நாணயங்கள் மட்டுமில்ல, வெளிநாட்டு வணிகர்கள் அவங்க நாட்டு நாணயங்களையே அச்சடிக்கும் அளவுக்கு வணிக ஒப்பந்தமும் செல்வாக்கும் கொர்க்கை பகுதிக்கு இருந்திருக்கு. ஒண்ணுமில்ல, 2019 நீர்வரத்து இல்லாம தாமிரபரணி ஆறு வற்றி
போகுது. இது ஏன் வத்தி போகுதுன்னு குளிர்பான கம்பெனிக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனா அது விஷயம் இல்ல. அப்படி வத்தி போனப்போ ஒரு சுண்ணாம்பு கற்கள் மாதிரியான விஷயங்கள் அதுல தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு உத்து பார்த்தா எல்லாமே பாண்டியர் கால கல் நங்கூரங்கள், யாழி சிற்பங்கள், பானை ஓடுகள். சும்மா தண்ணி வத்தி போனதுக்கே இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ உண்மையான ஆய்வு நடத்தப்பட்டா நம்மளுடைய மிக பழமையான தொன்மத்தையே நம்மளால வெளியே கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க, 2000 வருடமா வணிகர்கள் வந்து போகும் இடம். அப்படிப்பட்ட இடத்துல எதிர்பாராத விதமா கூட எத்தனையோ பொருட்களை அந்த வணிகர்கள் விட்டுட்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. தோண்டி பார்த்தா அங்க தமிழர்களுடைய வரலாறு 2800 ஆண்டுகளையும் தாண்டி இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி கட்டாயம் போகும். இப்படிப்பட்ட தமிழர்களின் சிறப்பு மிக்க இடத்தை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கீழடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட கொற்கையை பத்தி நாம தெரிஞ்சுக்கல. இன்னைக்கு கொற்கைக்கு போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நிலங்கள் விவசாய நிலங்களா மாற்றப்பட்டு இருக்கு. வரைபடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆய்வு செய்ய அவ்வளவு நிலங்கள் இருக்கு. மேலும் நிலத்துக்கடியில உப்பு நீர் வருவதா தான் மக்கள் சொல்றாங்க. உப்பு நீர் இருக்குன்னா ஒரு காலத்துல அங்க கடல் இருந்ததுன்னு தான் அர்த்தம். எத்தனையோ கடந்த கால ஆதாரங்கள் இருந்தும் இந்த இடத்துல ஒரு ஆழமான ஆய்வு நடத்தப்படாமலேயே இருக்கு. பூம்புகார் மாதிரியே நாம கடலுக்கு அடியில போய் அந்த தொலைந்த நகரத்தை தேட வேண்டியது இல்லை. கொற்கை நம்ம காலுக்கு கீழேயே இருக்கு. கீழடி ஆக்சிடென்டலா கண்டுபிடிக்கப்படுது. கொற்கைக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் நம் வரலாறு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் யாருக்குமே இல்லைன்னு தான் தோணுது. பாண்டியர்கள் விட்டு சென்ற அந்த முத்துக்களும் சங்குகளும் இன்றும் அங்கேயே தான் இருக்கிறது. உலகத்திற்கே முத்துக்களை அள்ளி கொடுத்த அந்த தலை நிலத்தை, அந்த தொலைந்து போன நகரத்தை மீட்டெடுக்கும் நாள் எப்போது வரும்? வருமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான, என்டர்டைன்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.